மீன்பிடி தடைக்காலம் முடிந்து விசைப்படகுகள் கரை திரும்பிய போதும் சென்னை காசிமேட்டில் மீன்களின் விலை குறையவில்லை. அதற்கான காரணத்தை நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், தொடர்ந்து இந்த மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த உடனேயே மீன்களின் விலை குறையும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அது குறையாததற்கான காரணம் என்ன? மீன்களின் விலைவாசி என்னவாக இருக்கிறது? இல்லை ஜெனிஃபர், காசிமேடு மட்டுமல்ல, பொதுவாகவே மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகு இந்த படகுகள் எல்லாமே ஆழ்கடலுக்கு போவாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வர்றது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 5 இருந்து ஒரு 15 நாட்கள் வரை இருக்கும். அதன் பிறகுதான் மீன்களுடைய வரத்து அதிகரிக்க தொடங்கும். விசைப்படகுகள் ஓரளவுக்கு நேற்று முன்தினமே போயிட்டு வந்திருக்காங்க. அந்த மீன்களினுடைய வரத்து சற்று அதிகமாக இருக்கிறது. இப்போ கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மீன்களுடைய வரத்து அதிகமாக இருந்தாலும் கூட பெரிய மீன்கள் இன்னமும் கிடைக்கவில்லை. மக்களினுடைய கூட்டம் நேற்று இரவு முதலே அதிகமாக இருந்தது. இப்போ வெறிச்சோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல். பொதுவாக ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நேரத்தில் ஒரு 5000-6000 பேர் வரக்கூடிய இடத்துல இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, வெறிச்சோடி தான் இருக்கு. காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் நல்ல கூட்டம் இருந்திருக்கு, ஓரளவுக்கு வியாபாரம் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வஞ்சரம்ங்கிறது இந்த சைஸே எவ்வளோன்னா 1200 1500 வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு சூழல். எனவே பெரிய மீன் இன்னமும் வரல. ஆனால் சின்ன மீன்களுடைய வரத்து நெத்திலி, சங்கரா, அதே போல் காணாங்கத்தை போன்ற மீன்கள் அதிகமாக வந்ததுனால அதனுடைய விலை குறைவாக இருக்கு. ஆனால் பெரிய மீன்களுடைய விலை அந்த அளவுக்கு இல்லை. வியாபாரம் என்னக்கா ரொம்ப மந்தமாக இருக்கு? எனக்கு பேச தெரியாதுப்பா. என்ன விலை, என்ன ரேட்டு? இன்னைக்குதான் மீனே வந்திருக்குப்பா. இவ்வளவு நாளா மீன் 2 மாசமா ஸ்டேக் விட்டு இன்னைக்குதான் வந்திருக்கு. விலையா மீன் சரியாந்திர ரேட்டு தான்ப்பா. எவ்வளவு ரேட்? இல்ல 1200 போகுது ரேட்டு. மக்கள் வராங்களா, வாங்குறாங்களா? இல்ல இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல ஜனங்க. அதனால வியாபாரிகள் ரொம்ப ஒரு வருத்தத்துல தான் இருக்காங்க. இன்னும் மீன்கள் வருவதற்கு இன்னும் ஒரு 5 நாட்களாவது ஆகும் அப்படிங்கறதா இவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மீன்பிடி தடைக்காலம் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மீன் வரத்து அதிகரிக்கும் போது மீனுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிமா வியாபாரம் என்ன இருக்கு? நல்லா தான் இது வியாபாரம். மீன் எதுவும் வரலையா? மீன் எல்லாம் வரல, விலையாகுது. மீன்லாம் விலையா இருக்கு. மக்கள் என்ன கேட்கறாங்க? பெரிய மீன் கேட்கறாங்களா? எல்லாம் பெரிய மீன் கேட்கறாங்க, சின்ன மீன் கேட்கறாங்க. போட்டுங்களாம் வந்தாதான் போட்டுக்கலாம். எத்தனை நாள் ஆகும்? அப்படியே பெரிய போட்டுங்க 10 நாள் 12 நாள் வரும். சின்ன போட்டுங்க 5 நாள் 6 நாள் ஓடி வந்துருங்க. அதாவது களை கட்டி இருக்க வேண்டிய ஒரு காசிமேடு துறைமுகம் களை இழந்து காணப்படக்கூடிய ஒரு சூழல் தான். இன்னும் பாதி போட்டு கடலுக்குள்ளே அவங்க போகலை, இன்னும் தங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கல. எனவே இன்னும் 1 வார காலமாவது ஆகும். அதன் பிறகு மீன்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெனிஃபர், களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி செல்வகுமார்.